எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீகுகன் சமையலுக்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியில் எப்படி சூப்பராக கொள்ளு பருப்பு ரசம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக புளி போட்டிருக்கிறேன். அரிசி கழுவின தண்ணியில் சின்ன அடுப்பில் ஃபுல்லாக வச்சு கொதித்தோன்னு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து நான் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு கொட்டி வச்சுருக்கிறேன். மிளகு 1 ஸ்பூனு அப்படின்னா சீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு மிளகை நல்லா வறுக்கும்போது வெடிக்கும். அதுக்கப்புறம் சீரகத்தை அதுக்குள்ளே போட்டு அதையும் நல்லா வறுத்துட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வெள்ளைப்பூண்டை கொட்டி நம்ம அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தக்காளி புளியும் நம்ம வேக வச்சோம் பார்த்திங்களா, அதை நல்லா நீங்கள் கரைச்சிட்டு அந்த தக்காளி கொதுக்கெல்லாம் நம்ம தூர போட்டுடலாம். புளிப்பு ஓரளவுக்கு அதிகமாகவே வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இனிமேல் தான் கொள்ளு பருப்பில் உள்ள தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். அதனால் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா நம்ம அந்த தண்ணி சேர்க்கும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் இந்த குக்கரில் 100 கிராம் கொள்ளு பருப்பு சேர்த்துருக்குறேன். இதுக்கு நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன். ரசத்துக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்குறேன். இல்லைன்னா 1/4 லிட்டர் நமக்கு போதுமானது. அதுக்கப்புறம் இதில் என்னென்ன சேர்த்துருக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஞ்சத்தூள், சீரகம், பெருங்காயத்தூள், நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தலை எதுக்கு போட்டிருக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம கடைஞ்சி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு மணமும் இருக்கும். நான் பச்சை பயிர் கடைஞ்சாலும் போடுவேன். கொள்ளு பருப்புலையும் நான் இப்போ போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான அளவு அந்த தண்ணியை நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நல்லா கலக்கிட்டு உப்பு கரெக்டாக இருக்குதா, புளிப்பு கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி புளிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ நமக்கு சாப்பிடும்போது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரசத்துக்கான எல்லா பொருளும் நம்ம இப்போ சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுட்டு அதுக்கடுத்து கடுகு பருப்பு போட்டுட்டு 3ஆவதாக நம்ம கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கிறோம். இது பச்சை மிளகா உங்களோட பிரியம்தான். நீங்கள் வரமிளகா வேணாலும் போட்டுக்கலாம், பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் நறுக்கி போட்டுக்கிறேன். அது நீங்கள் சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ரசம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக